ஹலோ கைஸ், நான் ஒரு இயர்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டென்சே சிட்டாரா ஸ்லைம்ன்ற சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலில் போக போகுது. அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் மோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற லெவலாக போக போகுது, அது மட்டும் உறுதி. சரிங்க கைஸ், நம்ம கதை கூட போகலாமா? இவ வேலண்டினாவும் வாவ் இவ பியூட்டிஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிக்கு முன்னாடி நின்று ஒரு துணி கூட போடாம அது மேல சாஞ்சின்னு அவளை பார்த்து அப்படியே ரசிச்சுன்னு இருக்கா. லேடி லூமினஸ் அடைச்சா உனக்கு என்னடா வேணும்? லோயிஸ் என்ன மன்னிச்சிடுங்க லேடி, ஆனா இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். என்னாச்சு? ஹினட்டா அந்த டீமன் லார்ட் ட்ரீமுரோவை கொலை பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்கா. இதோட எல்லாத்தையும் முடித்து கட்டு தான் அவ போயிருக்கா. அது மட்டும் இல்லாம கூடவே இந்த 7 days கிளர்க்கி இந்த ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஹினட்டா என்ன பண்றது இப்போ அவளோட டிசிஷன் படி தான் அவன் நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த டைம் இவங்களோட பட்டில் வரும். லூயிஸ் என்ன பைத்தியக்காரத்தனமான விஷயத்த இப்ப லேடி வந்து சொல்லிருக்கேன். உனக்கு அசிங்கமா இல்ல இந்த மாதிரி இடத்துல இப்படி வந்து பேசுறீங்க? என்ன மன்னிச்சிடுங்க காதர். என்னோட ஆசை என்னன்னா இந்த இடத்துல நம்மளோட ஹினட்டா இழக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த விஷயத்த மறைக்காம இப்ப நம்மளோட லேடி லூமினஸ் கிட்ட சொல்றதுக்காக வந்தேன். ஆனா இந்த ஹியூமன்ஸ் எல்லாமே ஒரு கேர்லெஸ்ஸான குணங்களை கொண்ட பைத்தியக்காரனுங்க. அவன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கான் பாரு. அந்த டீமன்ல ட்ரீமரை கொல்றதுக்காக ஒரு ஸ்வாட வேற எடுத்துக்கின்னு மத்தவங்களே கொல்றதுக்காக போயிருக்காளா? ஆமா, அது மட்டும் இல்லாம ஹினட்டா கண்டிப்பா சாக போறான்றது எனக்கு தெரியும். அதனாலதான் லேடி லூமினஸ் கிட்ட சொல்றதுக்காக வந்தேன். சரி லூயிஸ் விடு. அதே மாதிரி நீ கூட தான் அமைதியா இரு காதர். எங்களை மன்னிச்சிருங்க மை லேடி. விடு. அந்த டெரிட்டோரியில இப்ப முடிவா என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. அது எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் சரி. அந்த டைம் அவ்வளவு துணியா மத்த இப்ப எனக்கான டைம் இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரியும். அதனால நம்ம இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி தாகணும். அதனால நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணிவாங்க. ஓகே மெலேடி அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் ஃபாலோ பண்ண அந்த டைம் நம்ம லூமினஸும் பின்னாடி நம்ம ஹினட்டாவோட மாஸ்டரும் அப்படியே பண்ணில வச்சிருக்காங்க ஃப்ரீஸ் பண்ணி பாடியா. அவகிட்ட நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுவேன் திரும்பியும் அப்படின்னு இவ்வளவு சொல்ல அவ மேல அந்த அளவுக்கு இவ பைத்தியமா இருக்கா. இப்ப இந்த இடத்துல நம்ம ஷீனோட கேங்கும் நல்லா ஃபைட் பண்ணி இருக்காங்க. அந்த டைம் இவனுங்க எல்லாம் ஆச்சரியமா வானத்தை பார்க்க அந்த இடத்துல புயல் வேகத்துல நம்ம சீனு வந்து ஜம்ப் பண்றாங்க. அந்த வீந்த அதிர்ச்சிலேயே எல்லாரும் தெரிகிறானுங்க. அந்த டைம் இவங்க 2 பேரும் ஷாக்காக யார் இது டீமன் லார்ட் ட்ரீமரோவா? இல்ல இவ அவனோட ஃபாலோவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவளோட ஆரா ரொம்ப பவரா இருக்கு. என்னோட நேம் ஷீன், என்னோட லார்ட் ட்ரீமரோவோட நம்பர் 1 செக்ரட்டரி. பொதுவாகவே இந்த இடத்துல இப்போ நான் லார்ட் ட்ரீமரோவோட மெசேஜ் படி தான் இந்த இடத்துல நடந்துக்கிறேன். அதன் வகையில உங்களுக்கு 2 விதமான சாய்ஸ் இருக்கு. அதாவது செய் அல்லது செத்துமடி. எங்க கிட்ட அடிமையாகுங்க, அப்படி இல்லைன்னா செத்துமடிங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அறிவாளியான ஹியூமன்ஸ்ன்றதுனால நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்றத இப்பவே என்கிட்ட சொல்லிடுங்க. கூடவே அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாரும் கீழே போட்டுட்டு அவங்களோட ஃபோர்ஸ் எல்லாரையுமே சரண்டர் ஆக சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாமே புரியுது. ஆனா எங்களோட ஆன்சர் அந்த டைம் இவனும் ஃபிளிட் ஆகுங்கன்னு சொல்ல எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு ஒரு பேரியரை அந்த இடத்துல கிரியேட் பண்றாங்க. அது ஒரு ஹோலி பேரியர், ஹோலி ஃபீல்டு பேரியர் கிரியேட் பண்ணுங்க. அந்த டைம் ஹீரோவும் அங்க இருந்து இதை பார்க்க ஹோலி ஃபீல்டு. ஆனா உங்க ஆளுங்க இதை விட கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம். சரி சொல்லி என்னட்டா உன்னோட அந்த டெரிட்டோரியை விட்டுட்டு எதுக்காக உங்க ஆளுங்களை இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்த? எவ்வளவு பெரிய படையை நீ கூட்டின்னு வரனா கண்டிப்பா ஏதோ ஒரு போர் நடந்ததுக்காக தான் இருக்கும். ஆனா நான் கொடுத்த மெசேஜ் படி அதுல நான் இந்த மாதிரி ஒன்னும் சொல்லலையே. உன்னை நான் தனியா தானே வர சொன்னேன். நீ ஏன் இப்படி பண்ண? அது மட்டும் இல்லாம சண்டையை முதல்ல இந்த இடத்துல ஆரம்பிச்சது உங்களுன்றதுனால தப்பு உங்க மேலதான் இருக்கு. எங்களுக்கு எல்லாமே புரியுது. ஆனா இது ஒன்னும் என்னோட ஐடியா கிடையாது. நான் ஒன்னும் ரேனாட்டுக்கு இந்த மாதிரியான ஆர்டர் எல்லாம் ஒண்ணு கொடுக்கல. அவனுங்களால இதை செயல்படுறானுங்க. அது மட்டும் இல்லாம என்னைக்குமே அவனுங்க என்னோட ஆர்டர்ஸ் மதிக்காம இருந்ததுல கண்டிப்பா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. சரி விடு. சரி எதுக்காக நீ ரேஹியம கால் பண்ண? எது ரேஹியமா? ஆமா உனக்கு தெரியாதா? உன்னோட ஹெட் குவார்டர்ஸ்ல திரும்பி ஞாபகப்படுத்துமா அந்த அர்ச்சுமன் ஷிப்னு சொல்ற ரேஹியம் பிரீஸ்ட நீங்க கொன்னீங்கல்ல, அதான் கேக்குறேன். இப்ப வச்சு ஞாபகம் வருதா? இது அவ இறந்துட்டானா? யார் அவங்களை கொண்டாங்க? எனக்கு புரியுது. ஆனா என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. சரி அப்ப நான் கொடுத்த மெசேஜ் உனக்கு வந்ததா? வந்தது. அப்பனா இங்க நடக்கிற விஷயத்தை பற்றி பார்க்கும்போது இதுதான் உன்னோட பதிலா? ஆமா, ஆனா நான் டிஃபரெண்டா தான் எதிர்பார்த்தேன். பட் இந்த நடக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நான் ஒன்னு நினைச்சு இந்த இடத்துல வந்தேன். இங்க வேற விதமா நடந்து இருக்குது. சரி ஆனா இப்ப ஒரு நடிகா உன்னோட ஆளுங்களை சண்டை போறதை நிறுத்த சொல்றியா? அப்படி இல்லைன்னா என் ஆளுங்க கொண்டுடுவாங்க. என்ன சொன்ன? என்ன லேடி என்னோட கிட்ட இப்படி பேசுற? உனக்கு எவ்வளவு தெரியும்? முதல்ல உங்களோட ஆளுங்களை நீங்க வரைக்கும் சொல்லுங்க. நீங்க தான் சண்டை ஆரம்பிச்சீங்க. அதனால எதுக்காக நாங்க இதுல இருந்து விலகணும்? அந்த டைம் பென்னி மருவும் எந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ட்ரீமரோ அண்ட் ஹினட்டா சகாகுஜி இவங்க 2 பேர் மட்டும் தான் பேசணும். ஹிடேல எவன் பேசினாலும் அவன் தலை இருக்காது. அதனால ஒழுங்கு மரியாதை மூடிக்கிட்டு பின்னாடி போ. என்ன அவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அட்டாக் பண்ண பென்னிமரோ அதே தடுக்கிறான். அடைச்ச லேடி ஹினட்டா இந்த இடத்துக்கு நீங்க பேச்சுவார்த்தை பண்ற மாதிரி தானே சொன்னீங்க. ஆனா இங்க நடக்கிற விஷயத்த வச்சு பார்க்கும்போது ரொம்ப மோசமா போயின்னு இருக்கு நிலைமை. அதனால ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்பயே சண்டை ஆரம்பிச்சது நமக்கு ஈஸியா இருக்கும். பென்னிமருவும் நான் திருப்பியும் கூட ஒரு முறை சொல்லிடுறேன். இவங்களோட பேச்சுவார்த்தை இல்ல யாருமே உள்ள போக கூடாது. அதனால இவங்க 2 பேரும் இங்க பேசட்டும். இங்க இருக்கிற மத்தவங்க கூட நாங்க கான்வர்சேஷன்ல ஈடுபடுறோம். ஓகேவா அப்படின்னு அவனும் கேட்க ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு ஒருத்தனும் கேட்க அந்த டைம் இந்த பேஸ்ட் 2 பேரும் வராங்க. கண்டிப்பா இந்த தடவை நமக்கான வேலை வந்துருச்சு. இவங்களுக்கு உதவி பண்ற வாய்ப்பு எப்படா கிடைக்கும்னு நினைச்சேன், வந்துருச்சு. அந்த டைம் இவங்களும் என்னது பீஸ் டேக்கர்ஸா? இவங்க என்ன பண்றாங்க? அதுவாகன்னா இந்த இடத்துல இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நாங்க இந்த கண்ட்ரிக்கு வந்தோம். ஆமா சரியா சொன்னேன். இன்னைக்கு அந்த 10 கிரேட் ஷேன்ஸ் ஒரு கை பாத்துருவோம். அந்த டைம் பக்கத்துல இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்ல, போய் தாகணும். அதுக்கப்புறம் இவனுக்கு செப்பரேட்டா போய் நம்ம ஜோயும் இந்த பொண்ணை செலக்ட் பண்றோம். இப்ப நீ நானு தான். அதுக்கப்புறம் அவங்களும் தனியா போக ரீமரவும் சரி என்னட்டா
இப்ப ஆரம்பிக்கலாமா? சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சீனோ செய்ய அல்லது செத்து மடியா என்ன நீ ஓவரா பேசுற? உன்னை விட நான் பெரிய பெரிய மாஸ்டரியா பாத்துட்டேன், நீ எல்லாம் எம்மந்துரும் எனக்கு. அந்த பக்கத்துல இருந்த ரேனாடும் ஆனா கண்டிப்பா இவளோட லெவல் நான் நினைச்சு பார்த்ததை விட அதிகமா தான் இருக்கு. இவளுக்கு காட் லெவல் கிட்ட பவர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா டீமன் லார்டு கூட இவ இருக்கிறதுனாலதான். நான் திரும்பியும் இதே மாதிரி சொல்லி நடக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் பட்டுன்னு சொன்னமா வேலையை முடிச்சுமா போயிட்டே இருப்பேன். அதனால அமைதியா சொல்றதுக்கு பதில் சொல்ல மட்டும் போதும். அப்போ இன்னொரு பக்கம் பெனி மறு ஃபைட் பண்ணி இருக்கேன். சீனோ கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல நீங்க 2 பேர் மட்டும் கிடையாது, உங்களோட நண்பர்களும் வந்திருப்பாங்க. அவங்களையும் என்னோட நண்பர்கள் முடிச்சிடுவாங்க. ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க, கொல்லலாம் மாட்டாங்க, தோத்து போய் சரணடைய வைப்பாங்க. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு எவால்வேஷன் ஆயிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட மரியாதைக்குரிய கிரேட் டீமன் லார்ட் ரேமரோ. சரி சண்டைக்கு தயாரா? ஒரு ஈவில் இந்த அளவுக்கு மோசமா பேசுறத நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஆனா எங்களை நீ குறைவா மதிப்பிட்டு இருக்கல, இதுக்கு நீ பயங்கரமா அனுபவிக்க போற. பியூரிஃபை கேனன் அவளை அழிச்சிடு அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்ல அட்டாக் பண்ண அது எல்லாத்தையுமே அவங்களோட ஸ்வாட் வச்சு அப்படியே தடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறாங்க. அப்ப இவனுக்கு முன்னாடி போய் அதுவும் அட்டாக் ஆக இவனும் யோசிக்கிறான், என்னடா இது வரைக்கும் ஒரு மான்ஸ்டர் கூட இதுல இருந்து தப்பிச்சது கிடையாது. இவ என்னடானா அந்த பியூரிஃபை மேஜிக்கை தடுத்தது மட்டும் இல்லாம அது திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டா. ஒன்ஸ் அதை அனுப்புனா அந்த மான்ஸ்டரே அது ஃபுல்லாவே உருக்குலைச்சிட்டோம். ஆனா இது எப்படி அவளை அட்டாக் பண்ணாம திரும்பி வந்தது? கண்டிப்பா தெரியுது, அதனால இவ சக்தி வாய்ந்தவ தான். சீனோ நீங்க இப்ப செய்ய போறீங்களா அப்படிலாம் சேர்த்து மாடி போறீங்களா? என்னோட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல நம்ம என்ன டவுன் ஃபைட் பண்ணி இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களும் இவங்க கூட ஃபைட் பண்ணதை நினைச்சு கொஞ்சம் சந்தேகப்பட்டு இவனை ஃபுல்லா அனலைஸ் பண்றாங்க. நான் நினைச்சது சரிதான், இதுக்கு அர்த்தம் இவன் லேடி லூமிலஸோட சேம் லெவலை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ. அதனால கண்டிப்பா இந்த ஃபைட்ல என்னால ஜெயிக்க முடியாது. இதை விட நான் பவர்ஃபுல்லா மாறின மட்டும் தான் அடிக்க முடியும். அதனால அவங்க சோட கீழே போட இதை பார்த்துட்டு என்ன இப்படி கீழே போட்டுட்டா அப்படின்னா சரணடைறா. அதே மேல பவர் அவங்களும் ஒண்ணா திட்டுறேன். இதை பார்த்துருவோம் என்னது இவனோட சிஸ்டமும் இது மெட்ரிலைசேஷன் ஹோலி எலமெண்ட் பவர். இது ப்ரொஜெக்டட் ஆன்டி மான்ஸ்டர் எக்யூப்மெண்டால ஹோலி அலைன்மெண்டால உருவாக்கப்பட்ட ஹார்மோனால இது ஒரு ஹோலி எனர்ஜி பேரியரை ஒர்க் ஆகும். உங்களுக்கு இப்போ கவசமே வேற லெவல இருக்கு. அவங்களுக்கு என்னட்டாவும் இப்ப நம்மளோட பவர் ரெண்டும் கீவனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி நீ தயாரா? எல்லாத்துக்கும் அவனும் தயாரா இருக்க. ரீமரோ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். அந்த மெசேஜ்ல எனக்கு கிடைச்ச தகவல் படி நீ கேட்டது கண்டிப்பா டியூயலுக்கு தான் இருக்கும். ஏன்னா எனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். அதனால இது செட்டில்மெண்ட்டுக்கான நேரம். உன்னை தோக்கடிச்சட்டா வருத்தப்படாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஸ்வாட் பார்த்துட்டு இந்த ஸ்வாட் வெப்பன் அப்படின்னு இவனோட சிஸ்டமும் இது லெஜெண்டரி லெவல் ஸ்வாட். இதுக்குன்னு தனியா ஐக்யூ லெவல்ல இருக்கு. எனக்கு புரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா அது மட்டும் நான் அட்டாக் வாங்கிட்டுனா என்னால உயிரோட திரும்ப முடியாது. கண்டிப்பா அதுல இருந்து தடுத்து நான் எப்படியாச்சும் இதை முடிச்சே ஆகணும் சீக்கிரமா. அதனால என்னோட கட்டணவை நான் கொஞ்சம் மாத்தணும். அதுக்கப்புறம் அவனோட கட்டணவை அவனு மாத்த இந்த இடத்துல என்னோட மைண்ட் ஸ்வாட் நான் பயன்படுத்த போறேன். அதனால நான் தயார். அதுக்கப்புறம் அவங்கள ஃபைட் பண்ண இந்த இடத்துல சீனோ ஏய் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லுவேன், சொன்னதே திரும்ப சொல்ல வச்சுன்னா அவனை ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. எங்களோட லார்ட் ரீமர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் அவங்க எல்லாரையும் உயிரோட இந்த இடத்துக்கு விட்டுருக்கேன். இல்லைனா எப்பயும் உங்களை போட்டு தள்ளிட்டு நான் வேலையை பார்த்து போயிடுவேன். ஏய் உன் வாயை மூடு. இந்த இடத்துல நாங்க அட்டாக் பண்ணாம சரணடைய மாட்டோம். நீங்க ஒரு மான்ஸ்டர்லாம் எங்களை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சு இருக்கியா? அந்த டைம் இதை கேட்ட அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடு. உண்மையிலேயே இந்த இடத்துல லார்ட் ரீமர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். நான் கொலை பண்றது விருப்பல இந்த இடத்துல. அதனால ஒழுங்குமுறையா தான் சரணடைங்க. சரணடைந்தீங்கன்னா என்னோட சாப்பாடு சாப்பிட்டுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க. இது உங்க சாப்பாடா? ஆமா. சரி அப்ப நீங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துக்கு தான் எங்களை வர சொன்னீங்களா? சரியா சொன்னேன். அதனாலதான் இந்த இடத்துல உங்களை கொலை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஆர்டர் வந்திருக்குது. கூடவே தயவு செஞ்சு சரணடைங்க. ஏன்னா நான் உங்களை விட ஸ்ட்ராங்கானவன். அதனால இப்போ என்னோட ஆஃபர் நான் கொடுக்கிட்டான். அதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. ஒரு மான்ஸ்டர்ல எங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறியா அப்படின்னு இவன் கடுப்பாவே. அந்த டைம் இவன் காது கீச்சுக்கின்னு பின்னாடி மிகப்பெரிய பாறையே உடையுது. அவ யூஸ் பண்ணது என்னவோ சின்ன கல்லு தான், ஆனா பெரிய சேதாரமே நடக்குது. ஏய் இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ தான் கொஞ்சம் ஓவரா பேசுற. இவனுக்கு எல்லாரும் மூடிட்டு கவனிக்கிறானுங்க. இதே மாதிரி பேசிருந்தா இப்ப காது தான் கிஞ்சுது, அடுத்தது வாயே இருக்காது. ஏ சோனியா கரி என்ன இது அவளோட காது மட்டும் தான் இவன் டார்கெட் பண்ணிருக்கா, ஆனா அவ்வளவு பெரிய சேதாரமா? இதுல ரேனாடுக்கு புரிஞ்சிருது. சரி உங்களோட ஆஃபர் சொல்லுங்க. சரி அவங்களுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்கை என் மேல பயன்படுத்துங்க. நீங்க பண்ற அட்டாக்ல எனக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படலனா நான் ஜெயிச்சதா அர்த்தம். அப்படி எனக்கு சேதாரம் ஆயிடுச்சுன்னா நீங்க சரணடைய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா சேதாரம் மட்டும் ஆகலனா நான் ஜெயிச்சிட்டேன். நீங்க சண்டையை நிறுத்திட்டு எல்லாரும் சரணடையணும். புரிஞ்சுதா? இவங்க உண்மையிலேயே என்ன கொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வரல. அவ பக்கத்துல இருந்து கேடும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இந்த வாய்ப்பை நான் தவறு விட வேணாம். சரி எல்லாரும் உங்களோட பவர் எனக்கு கொடுங்க. இவ்வளவு நானே போய் கவனிக்கிறேன். கிராட் வேணாடா வாய் முறா. எல்லாரும் உங்களோட எலமெண்ட் பவர் எனக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவனுக்கு பவர் கொடுக்க அவனும் ஒரு ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண அது அவங்களும் ஈஸியா தடுத்துறாங்க. ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இப்போ நான் வின் ஆயிட்டேன். அதனால நீங்க ப்ராமிஸ் பண்ணதை நிறைவேற்றணும். அந்த டைம் ரேனாடுக்கு புரிஞ்சிருது கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்றது. இன்னொரு பக்கம் பார்த்து அந்த கேடும் இருந்தாலும் மரணம் பிடிக்கலாம். ஏ மான்ஸ்டர் என்னதான் இதுல இருந்து நீ தப்பிச்சிருந்தாலும் இந்த ஹோலி ஃபீல்டு பேரியர்ல இருந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பா இதுல இருந்து நீ வெளியே போக நினைச்சுன்னா நீ சுட்டு இறந்துடுவே இந்த இடத்துல. அப்பனா நீ ஒண்ணுமே ஜெயிக்க முடியும் நம்பிக்கையில இருக்கியா? பேசாம ஒண்ணு வரைக்கும் இந்த இடத்துல கொண்டுட்டான். ஏன்னா நீ தான் ரொம்ப கத்தின்னு இருக்க, பயமா இருக்கிறதுனால இப்படி போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு கிண்டல் பண்ண. உனக்கு எவ்வளவு தெரியும்? இவன் டென்ஷன் ஆகுது பார்த்துட்டு கிராட் கோவப்படாத. இவன் வாய்முறான். நம்ம என்ன பண்ணாலும் இந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது. நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் கொல்லாம விட மாட்டேன். அந்த டைம் இதை கேட்டு ரேனாடும் கிராட் ஏன்டா இப்படி மாறிட்டேன், கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுடா இவங்களை எதிர்த்து. இப்ப இருக்கிற நிலைமையில இவன் ரொம்ப மோசமா இருக்கான். அந்த டைம் இது பார்த்து சீனோ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த பேரியர் பேசால்ட்ட வேலைக்கு இவங்க எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு பொண்ணும் நான் கனவா காண்றேன், ஒரு மான்ஸ்டர் எப்படி இதை உடைக்க முடியும்? கிராட் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட ஒரு ஓலி பேரியரை ஒரு மான்ஸ்டரால எப்படி உடைக்க முடிஞ்சது? இப்போ அது புரியுதா எங்களோட பவர் என்னன்னு? அதனால உங்க கொல்றதுல எனக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. கூடவே என்னோட ட்ரீமரை கொடுத்து ஆர்டர் பட உன்னை கொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிருக்காங்க. அதனால இந்த இடத்துல உங்க எல்லாரையும் கொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட அதிகம் தான். புரிஞ்சுதான்? இதை படி நீங்க சரண் ஆயிட்டீங்கன்னா என்னோட சாப்பாடை சாப்பிடலாம் நீங்க. இதனாலேயே இவனுக்கு புரிஞ்சிருது. பயம் வந்துட்டு சரி நாங்க சரண் அடைகிறோம். சரி எந்த விதமான தண்டனையும் நாங்க கொடுக்க மாட்டோம். நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய
வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்க ட்ரீமரோ ஒரு கைண்டான பர்சன். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த இடத்துல உன்னோட லீடர் கூட தான் ஃபைட் பண்ணிக்கிறாரு. இதை கிட்ட அவனு ஷாக்கா எங்க பாக்க இந்த இடத்துல பார்த்தா ஃபைட் பலமா நடந்துருக்கு. இது வாய்ப்பில்லை. லேடி இன்னட்டாவும் டீமன்ல ட்ரீம் இருக்குமா? அப்ப பிளாஷ்பேக்ல பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறேன். இந்த 7 டெட்லி கிளியருக்கும் டீமன்ல ட்ரீமரை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பானுங்க. அதை அவனு யோசிச்சு பார்த்துட்டு இல்ல லேடி என்னட்டா இதுக்காக ஒண்ணு இந்த இடத்துல வந்திருக்க மாட்டாங்க. டீமன்ல ட்ரீமரை எதிர்க்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு நாங்க இந்த இடத்துல வந்தது நினைச்சுதான் எங்களுக்காக அந்த இடத்துல ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டைம் இவனும் எங்க அவங்க எதுக்காக ஃபைட் பண்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் இந்த மாதிரியான சில்லியான கொஸ்டின் எல்லாம் கேக்குறேன். காரணம் என்னன்னா அவங்களோட மிலிட்டரி ஃபோர்ஸ் தான் எங்களோட டெரிட்டரிக்குள்ள நுழைஞ்சதுனால தான் இப்ப ஃபைட் பண்ற நிலைமை வந்தது. இதை கேட்டவனும் கன்ஃபார்மே பண்ணிடுறான். அடச்சா இது எல்லாத்துக்கும் நான் தான் தேவலாம அவங்கள இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டது நான் தான் காரணம். இல்லைன்னா இன்னத்துக்கு எதனா பேச்சுவார்த்தையிலாச்சும் இது முடிஞ்சிருக்குமா? என்னட்டா அப்படின்னு இவனும் பார்க்க அவங்க பேச்சுவார்த்தை பண்றதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க ஃபைட் பண்ணிருக்க அந்த டைம் நம்ம ஹினட்டாக்கு நம்ம ஹீரோவை பார்த்தா அவங்களோட மாஸ்டரான அவங்க நிக்கிற பொசிஷன்ல இருக்க மாதிரி இவங்களுக்கு ஞாபகம் வருது. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. நான் அந்த நொடி ஒரே ஒரு தடவை அதை பயன்படுத்தினேன். அதுவும் என்னோட ஜின்சோ சென்சை கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கினேன், திறமைகளை வளர்த்து அதுக்கப்புறம் அவங்கள விட்டு பிரிஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக முடிஞ்சது. அதனால இப்போ என்னோட ஜின்சோ சென்சை எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் படி இவனை நான் தோக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ண ஹீரோக்கு ஸ்டாக் ஆகுறான். என்னடா இது இவ்வளவு வேகமா இருக்கானு. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட பத்தி இவங்களோட சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த ஸ்வாட் லோவர் லார்ஜர், அது மட்டும் இல்லாம இது அடிக்கிறது மூலமா உங்களோட எனர்ஜியை கூட இதால இழக்க முடியும். ஹீரோ அந்த ஸ்வாட பார்த்து அப்புறமா ஆச்சரியப்பட இது என்னவா இருக்கும், எதனால அது என்னால அடிக்க முடியல, அது ஏன்னா இந்த ஸ்வாட உருவாக்கணுங்க இதை ஸ்பெஷல் வேவ் லென்த்லயும் மல்டி லேயர் பேரியர் கொண்டு உருவாக்கிருக்காங்க. எதனாலயும் இதை பிரேக் பண்ண முடியாது. அப்பனா இதுக்கு கொஞ்சம் கூட தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த டைம் இவங்க சிஸ்டம் வளர முடியும். என்ன பாச்சு நெக்ஸ்ட் அட்டாக் உங்களை நோக்கி வருது. அதுக்கப்புறம் அதுல இருந்து அவனும் தாஜ் பண்ணி இருக்கான். இவன் ஸ்பீடா இருக்கிறது பார்த்துட்டு என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்கா, இதை பயன்படுத்தி என்ன கொள்ளலாம் பாக்குறான். ராஃபேல் செஞ்சு தயவு செஞ்சு சொல்லுங்க இது எப்படி கவுண்டர் அட்டாக் போடுறது. நீங்க பல நான் செத்துருவோம், அதுக்கப்புறம் நீங்க செத்துருவீங்க. சரி கவலைப்படாதீங்க. இப்போ நான் உங்களுக்காக ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றேன். அட்டாக் ஸ்கில்ல நான் கொடுக்குறேன். ஸ்கில் ஆக்டிவேட். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, டக்குன்னு ஆன் பண்ணி ஒண்ணு சரியா. அதுக்கப்புறம் ஹீரோவாத பயன்படுத்தி முன்கூட்டி அட்டாக் பண்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு அட்டாக் பண்ண இதை பார்த்து இனட்டாவும் திரும்பி அட்டாக் பண்றான். ஒரு கட்டத்துல 2 பேரும் நிக்க அந்த டைம் இவங்களுக்கு பின்னாடி இவங்களோட ஆளுங்க எல்லாருமே தோத்து போயிட்டு நடந்து வந்து இருக்காங்க. அந்த டைம் இவங்களும் இதை பார்த்துட்டு இப்ப பேட்டில் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ரீமரோ என்ன அடுத்ததா என்னோட ஸ்ட்ரைக் தான் உனக்கான கடைசி அட்டாக், அதோட எல்லாத்தையும் முடிச்சு போய் இந்த இடத்துல. அதனால இப்பயே நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், சாகிறதுக்கு தயாரா இருந்துக்கும். இந்த மூவ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, அதனால நீ எல்லாத்துக்கும் தயாராரு. அந்த டைம் இவங்களோட சிஸ்டமும் நான் டிடெக்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஹினட்டா சக்காகுச்சி உங்களை போல போற இப்போ. அப்ப எதுக்காக இவ இப்போ வார்னிங் பண்ணிட்டு எனக்கு கொள்ள வரா? அப்படியே பண்ணலாமே, இவளுக்கு என்னமோ ஆயிட்டு இருக்கு. அதனால இப்படி நடந்துக்கிறா. சரி எதுக்காக இதை என்கிட்ட சொல்லிட்டு இப்போ அட்டாக் பண்ண போறேன். நான் இதுல ஜெயிச்சுனா இதோட எல்லாத்தையும் முடிச்சுப்போமா? ஓகே கண்டிப்பா நீ அக்செப்ட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான். ஏய் எதுக்காக இப்படி பேசுற? இதுக்கு முன்னாடி நீ சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லையே. அதனால இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு இதே மாதிரி பேசுவியா இல்ல எதனா பண்ணுவியா? ப்ராமிஸ் பண்ணு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னோட நாட்டை எதுவும் பண்ண மாட்டேன். ஆல்ரைட் நான் ப்ராமிஸ் பண்றேன். ஆல்ரெடி நான் உன்னோட ரெக்வஸ்ட் தான் ஏத்துக்கினா. இதை கேட்டு அவங்களும் ஷாக்காவே ஆமா நீ தான் பர்சனலா என் கூட ஏதோ டிஸ்கஸ் பண்ண ஃபியூச்சர் பண்ணி சொன்னீங்க, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா என்னோட ரெக்வஸ்ட் இந்த இடத்துல டூயல் தானே சொன்னேன். சரியா தான் சொன்னேன். அந்த மெசேஜ்ல அப்படிதான் போட்டுருந்தது, அதனால தான் நான் இப்படி வந்தேன். ஆனா என்னோட மெசேஜ் அந்த இடத்துல ஹீரோ சொன்னதை யோசிச்சு பாக்குறான். அதுல அதுக்கப்புறம் அவனும் அந்த மெசேஜ் சொல்லி முடிச்ச பிறகு கண்டிப்பா நான் நினைச்சது என்னன்னா அவ கூட ஒரு அமைதி உடன்படிக்கை போட்டு பேச்சுவார்த்தை மூலியமா நம்மளோட நட்பு நாடுகளா மாறதுக்காக டிஸ்கஷன் பண்றதுக்காக அதை வர வச்சிருக்கேன். அவ என்ன நினைச்சு வரவளோ தெரியல, பார்க்கலாம். நான் இதான் சொல்ல வந்தேன். ஆனா இவன் நினைச்சது என்னன்னா டெஃபினெட்லி ஃபைட் பண்றதுக்கு டுவெல் வர சொன்னு நினைச்சு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி தயாராரு கடவுளை வேண்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவரை வந்து அந்த ஸ்வாடுக்கு செலுத்தி ஃபைனலா ஒரு அட்டாக் பண்ண. அப்ப இவனோட சிஸ்டமும் கண்டிப்பா இந்த அட்டாக் பிளாக் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா உங்களோட அல்டிமேட் ஸ்கில் எல்லாத்தையுமே இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ண மட்டும் இதை தடுக்க முடியும். அதுக்கு அவசியம் இல்லை, அது மட்டும் இல்லாம டைம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பவர் யூஸ் பண்ண. அதோட அந்த இடத்துல மிகப்பெரிய வெடி விபத்து நடக்க எல்லாராலையும் அந்த இடத்துல நிக்க முடியல. எல்லாரும் அசந்து போய் பார்க்க முடிவா பெண்ணிமாரும் சிரிக்கிறான். என்னதான் இருந்தாலும் எத்தனை பேர் அடிச்சாலும் எங்களோட பாஸை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அப்ப பார்த்தா ரீமரோ அசட்ட நின்று இருக்கான். எல்லாரும் பார்த்து ஷாக்காவே ரீமரோவும் ஷோபா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கீழே விட அந்த டைம் நம்ம யூனிட்டாவை சேர்த்துட்டு நீ உண்மையிலே ஆசமானவன்டா, என்னோட ஃபுல் அட்டாக் இந்த இடத்துல பண்ணியும் நீ எப்படி உயிரோடு இருக்க. அந்த டைம் ஹீரோவை யோசிக்கிறான். என்ன இவ பேசிட்டு இருக்கா, இவ சண்டையில எதனா மண்டல கிண்டல அடிபட்டு இப்படி பழம் இருக்கா பத்தி மாட்டாலோ. அந்த டைம் சிஸ்டமும் ஏதோ ஒன்று சொல்ல வர ரபேல் செஞ்ச என்ன விஷயம், இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கிட்ட மாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூனிட்டாவும் இந்த இடத்துல நான் ஃபைட் பண்ற மூட்லயே நான் வரல தெரியுமா, உங்களோட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் வந்தேன். ஆனா இங்க பார்த்தா இப்படி நடந்துருச்சு லேடி யூனிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போக எல்லாரும் போறாங்க. அந்த டைம் அந்த 7 டெட்லி கிளர்க்கு கொடுத்த அந்த ஸ்வாடும் கொஞ்சம் ரியாக்ட் ஆகுது. அது தானாவே இப்போ ஹீரோவை வளர்றதுக்காக வேற அந்த டைம் சிஸ்டமும் அந்த ஸ்வாட் இப்போ வெடிக்க போகுது. கூடவே பக்கத்துல யூனிட்டாவை இதை உணர்ந்துட்டு அந்த கேவலமான 7 டெட்லி கிளர்க்கு நாய்ங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துக்குதுங்க, நான் இதுல விட்டு கொடுத்துட்டா இந்த ஸ்வாடே டைரக்டா அவனை கொல்ற மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த டைம் அதுவும் வெடிச்சு ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு வர அந்த டைம் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இவங்க அதை அப்படியே அடி வாங்கிக்கிறாங்க நெஞ்சில. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கவலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருந்த வலைக்க போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க வேலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே அளவுல இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஃபைட் சீன் வந்திருக்கும். அதே மாதிரி அடுத்த எபிசோட்ல கொஞ்சம் எமோஷனா போகுது. அதனால எல்லாரும் மிஸ் பண்ணாம பொறுமையா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்த எபிசோடு பார்க்கணும்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க இதோட எல்லாம் இந்த வீடியோல முடிச்சுமா.